गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஸோ போன வாரம் நம்ம யோகோ அப்படிங்கிற வார்த்தையோட அந்த நாமாவளியோடு நிறுத்தணும். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, முதல் 8 வார்த்தைகள் எல்லாமே 8 நாமங்கள் எல்லாமே அவருடைய பிரம்மஸ்வரூபத்தை பத்தி பேசியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமாக போன வாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதி, எப்படி முக்தியை தரக்கூடிய ஒரு சரணாகதியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவரே வழியாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல எப்படி அவ்யயமாக இருக்கார், புருஷராக இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார், க்ஷேத்திரனாக இருக்கிறார், க்ஷேத்திரஜனாக இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யோகா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். யோகம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சமாச்சாரத்தை சொன்னேன். யோகம் அப்படிங்கிறத பத்தி அதிகமாக பேசப்படுவது பகவத்கீதையினுடைய 2வது சாப்டர்ல அதிகமாக சொல்லப்படுது. யோகம் அப்படின்னா சமத்துவம் யோகம் உச்சதே அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கிறார் பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா. சமத்துவம் அப்படின்னா என்ன, எந்த விதமான சுக துக்கங்களுக்குள்ளே போகாமல், பெருசா அதுக்குள்ள அலக்களிக்கப்படாமல், தன்னுடைய இருப்பை எவன் ஒருவன் ஸ்திரமாக வைத்துக் கொள்வானோ அவனே சமத்துவத்துக்குள்ளே இருக்கிறான். ஆக சமத்துவமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு கீதையிலே கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையினுடைய பிரவச்சனத்துல சொல்லக்கூடியது. ஸோ இது 2வது சாப்டர்ல வரக்கூடியதுதான். அடுத்தது யோகச்ச கர்ம கௌசலம், யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு வார்த்தையை சொல்வார். அதாவது கர்மத்தை செய்கின்ற பொழுது நிஷ்காமமாக, அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டியதும் யோகம் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்றார். அப்படின்னா யோகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஒரு விஷயம், யோகம்ங்கிறது இட்ஸ் a யூனியன் ஆஃப் ஒரு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பத்தி பேசுறது யோகம். டு பி வெரி கன்சைஸா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய ஐக்கியம் எதுவோ அதை தரக்கூடியது யோகம். அது எப்படி நமக்கு கிடைக்க போறதோ அது அவருடைய சித்தத்தினாலே கிடைக்க போகுது. சோ அதனுடைய தொடர்ச்சியா பார்ப்போம். யோகோ அடுத்த நாமம் 19வது நாமம் யோக விதாம் நேத. யோக விதாம் நேதா. நேதா நேதா அப்படின்னு சொன்னாலே லீடர்னு அர்த்தம். யாருக்கு இங்க லீடர்? இத பாப்போம். யோக விதாம் நேதா, யோகத்தை அவன் பயில்கிறானோ, யோகத்தை அவன் அறிந்து கொள்ள முற்படுகிறானோ அவனுக்கு தலைவன். இப்ப என்ன சொல்ல வர்றார்? யோகத்தை அவன் முயற்சி செய்கிறானோ, அதாவது பரமாத்மா ஜீவாத்மா என்கின்ற ஐக்கிய பாவத்தை எவன் ஒருவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானோ, the one who always attempts to unify himself with the highest soul or highest self. So higher selfங்கிறது supreme, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது inner self, small one. So you're trying to merge the inner self to the higher one. இதை யோகம்னு சொல்றோம். இந்த யோகத்தினுடைய வித்தைக்கு அல்லது யோகத்தினுடைய மார்க்கத்துக்குள்ளே எவன் ஒருவன் போறானோ அவனுக்கு நாராயணனே நேதாவாக, நேதானா என்ன அர்த்தம்? லீடர்னு சொல்ல. அவருக்கு லீடரா இருந்து அவரை லீட் பண்ணுவார். இப்ப லீடர் நீங்க சொல்றது என்ன அப்படின்னா ஆசிரியர்னு வச்சுக்கலாம். நேதா நீங்க சொல்றது லீடருங்கிற பொருள்படும். இப்ப லீடர் நீங்க சொல்றது யாருன்னா ஆசிரியன், ஒன் ஹூ லீட்ஸ் ஹிம் இன் திஸ் டிரெக்ஷன். யோகம் அறிந்தவர்களை அழைத்து செல்பவர் யோக விதாம் நேதா அப்படின்னு சொல்ல. அப்ப என்னது? தேசிகனாக, தேசிகன்னா ஆச்சாரியனாக இருக்கிறார், யோகக்ஷேமத்தை தரக்கூடியவராக இருக்கார். அப்படி யோக விதாம் நேதா அப்படின்னா யோகத்தை பயில்பவர்களுக்கு
அவர் he is the person who leads them to give the direction. இப்ப என்ன அர்த்தம், இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆத்ம விசாரத்தை செய்யறதுக்கு நம்ம நேரடியா பண்ண முடியாது. there is ஆசான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியன் தேவைப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது அத்வைத சித்தாந்தத்துல சொல்லும் போதும் விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் எடுக்கக்கூடிய விஷயம். தானாக நேராக ஒருத்தன் போய் ஆத்ம விசாரத்தை பண்ணி ஆத்ம தரிசனத்துக்குள்ள போக முடியாது. நல்ல புலன்களை அடக்குவதற்கும் எல்லாவற்றினுடைய பயிற்சிக்கும் யார் வேணும்னா, நல்ல கற்றறிந்த முற்றும் துறந்த ஒரு நல்ல ஆசிரியன் தான் உனக்கு அதை சொல்லி தர முடியும். அந்த ஆசிரியன் உனக்கு வழிகாட்டும். அவர் வழிகாட்டி அவர் உனக்கு என்ன வேணுங்கிறது எடுத்து தந்து, அவர் என்ன மாதிரி நீ செய்யணுங்கிற முயற்சிகளை பயிற்சிகளை அவர் சொல்லி, அதன் வழியாக ஆத்மஸ்வரூபத்தை பத்தி புரிஞ்சுட்டு ஆத்மாவை பற்றிய முழு விசாரத்தை பண்ணி, அதுக்கப்புறம் ஆத்ம ஐக்கிய சுபாவத்திற்கு வந்த பிறகு உனக்கு யோகம்ங்கிறது சித்திக்கும். ஆக அத்வைத பாவம் வர்றதுக்கே இவ்வளவு தேவைப்படுறது. இப்ப நல்ல ஒரு ஆசிரியன் தேவை. இந்த ஆசிரியனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்மளுடைய புலனடக்கங்கள், நம்மளுடைய நித்திய அனுஷ்டானங்கள் இதெல்லாம் சரியா பண்ணணும். இதெல்லாம் சரியா பண்ணி சரிவர செஞ்சு நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, காமியார்த்தமான கர்மாக்களை விட்டுணும். காமியார்த்தம்னா என்ன, ஃபார் எனி அவுட்புட் யூ ஷுட் நாட் டூ த திங்ஸ். அவுட்புட்டை யோசிச்சுட்டே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சமா நிறுத்தி, then you have to come out and then you have to think about in a broader spectrum. அப்படித்தான் இருக்கிறது யோகம். ஆக அந்த யோகத்தை உனக்கு அல்லது வழிநடத்தக்கூடிய ஆசிரியனாக, அப்போ நமக்கு ஆசிரிய ரூபத்தில் அவர் ஏதாவது ஒருவராக வருவார். யோக விதாம் நேதா அப்படின்னு சொல்லப்படும். அது 19வது நாமம். அடுத்தது 20வது நாமம் பிரதான புருஷேஸ்வரக. பிரதான புருஷேஸ்வரக, புருஷன் அப்படிங்கிற பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புருஷன் அப்படின்னா சுப்ரீம் பர்சனாலிட்டின்னு நம்ம சொன்னோம். ஏற்கனவே நான் சொன்னேன், பிரம்மத்திலிருந்து வெளிவழக்கூடியவன் புருஷன்னு பேசணும். அப்போ அந்த புருஷனுடைய புருஷ ஈஸ்வரகன்னு பேசுறார். இங்க பிரதான புருஷேஸ்வரக ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து ஒரே நாமம் தான், சரியா? பிரிக்கிறது இல்லை. இங்க பிரதான தனியா புருஷேஸ்வர தனியா சொல்லல. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, பிரதானம்னா என்ன, பிரதானம்னா முக்கியம்னு அர்த்தம். ப்ரையாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, அதுக்கு பேர் பிரதானம். பிரதானம்னு சொல்றோம். இதை பிரதானமா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை முக்கியமா வச்சுட்டு இருக்கோம் அல்லது ப்ரையாரிட்டியா வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த உலகத்துக்கு எது பிரதானம் அப்படின்னு சொன்னா, மூல பிரகிருதி என்பதுதான் பிரதானம். அது என்ன மூல பிரகிருதி, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், ஞாபகம் இருந்தா தெரியும் உங்களுக்கு. நான் பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு வரும்பொழுது நான் பேசினேன், பூதாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையும் பேசினேன். என்ன, பிரம்மம்ங்கிறது முதல்ல இருந்தது, பிரம்மத்தில் இருந்து அதனுடைய ஒரு சின்ன ஸ்பார்க், there was a spark within the பிரம்மம். அது it took its own form, it wants to create. அது தன்னுடைய உலகத்தை படைக்கணும்னு ஒரு மாயின் உந்துதுனாலே மாயையை உருவாக்கி அது என்ன பண்ணிச்சு, உலகத்தை உருவாக்கணும், சிருஷ்டியை தொடங்கணும்னு ஆரம்பிச்சு. அப்ப சிருஷ்டியை தொடங்கின உடனே வரக்கூடியது பிரகிருத்தின்னு சொல்றோம். அப்ப அந்த பிரகிருதி என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது. ஏன், அதுல இருந்துதான் எல்லா உயிரினங்களும் வெளியில வரும். எல்லா கிரீச்சர்ஸும் பிரகிருத்தில இருந்தா வெளியிடுது. ஏன், பிரகிருத்தில இருந்தா பஞ்சபூதங்கள் வருது, பிரகிருத்தில இருந்தா தன்மாத்திரைகள் வருது, பிரகிருத்தில இருந்தா மகத்துங்கிறது வருது, பிரகிருத்தில இருந்துதான் உங்களுக்கு குணங்கள் வெளியில வருது. அப்படி எப்படி 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 பரிணாம வளர்ச்சிக்குள்ள போய் 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 நம்ம மனித ரூபத்தில இருந்து ஹியூமன் கிரீச்சர்ஸ்ல இருக்கிறோம். எல்லாமே இருக்குன்னு வச்சுப்போமே, ஊர்வன பரப்பன எல்லாமே வந்துடும். அப்போ பிரகிருதி அப்படிங்கிறதுல இருந்து தான் நமக்கு என்ன வருது, எல்லா விஷயங்களும் வந்ததினாலே, நமக்கு வாயு பிராணன் எல்லாமே வந்ததுனாலே பிரகிருதி என்பது பிரதானம். அப்ப பிரதானமாக இருக்கக்கூடிய பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் என்ன சம்பந்தம், உருவாக்கியவர் அவர், ஆனால் அதோடு அவர் சேராமல் விலகி இருக்கக்கூடியவராகவும் இருக்கார், இதையெல்லாம் வழிநடத்துபவராகவும் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், அவருடைய கண்ட்ரோல்ல தான் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அவருடைய கண்ட்ரோல், அவருடைய லீடர்ஷிப்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரகிருதி எல்லாமே அவருடைய லீடர்ஷிப் வழியா தான் நடக்குது. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் கமாண்ட்ஸ், ஹிஸ் ஓன் ஆர்டர்ஸ். சோ பிரதானமாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதிக்கு
புருஷ ஈஸ்வரனாக இருப்பவன். ஈஸ்வரன்னா லீடர்னு அர்த்தம். இங்க ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா லீடர். ஸோ ஹி இஸ் த பர்சன் ஹூ கண்ட்ரோல்ஸ் தம், ஹூ லீட்ஸ் தம். இந்த மூல பிரகிருதியை கொண்டு போகக்கூடியவராக அவர் தான் இருக்கிறார். அதனால அவர் மாயையில இருக்கிற மாதிரி தோணும். வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் தான் எல்லாங்கிற மாதிரி தோணும். ஆனா அதுல இருந்து தனியாவும் இருந்து கொண்டிருக்கிறார். அதுவும் நமக்கு தெரியும். பிரதான புருஷேஸ்வர அப்படின்னா பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர். பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் அப்படிங்கிறது பிரதான புருஷேஸ்வர அப்படின்னு வார்த்தை. அது 20வது நாமம். 21வது நாமம் அற்புதமான ஒரு நாமம் நாரசிம்ஹவபுகு. நார சிம்ஹவபுகு 2 டாட் இருக்கணும். நாரசிம்ஹவபுகு. அப்ப என்ன அர்த்தம்? நரசிம்மரை பத்தி பேசக்கூடியதா இருக்கின்றார். நரசிம்மரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே பிரகலாத சரித்திரங்கள்லாம் தெரியும். ஏன்னா யூர் ஆல் லிசன்ட் அபவுட் தட் ஸ்டோரி ஹம்டி ஆஃப் டைம்ஸ். ஆனா இதுல விசேஷங்களை மட்டும் பார்ப்போம். நரசிம்மரனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா அவன் சிங்கம். சிங்கம் என்பது காட்டுக்கு ராஜா. அப்ப என்ன, அதனுடைய பலம், சிங்கத்தினுடைய பலம் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் இல்லையா? அப்ப காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய பலம் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட். நரர்களுடைய கிரீச்சர்ஸ்லேயே இருக்கக்கூடியதிலே மனிதனுடைய மூளையானது ரொம்ப பெஸ்ட். கரெக்டா? நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். ஹியூமன் கிரீச்சர்ஸ்னுடைய பிரெயின் இஸ் பெஸ்ட். லயனுடைய வேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் இஸ் பெஸ்ட், சக்தி. கரெக்டா? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா டோட்டலி ஆப்போசிட். கரெக்டா? என்ன ஆப்போசிட்? ஹியூமன் ஹெட் இருக்க வேண்டிய இடத்துல லயனுடைய ஹெட் இருக்கு. லயனுடைய பாடி இருக்க வேண்டிய இடத்துல ஹியூமன் பாடி இருக்கு. Is that not a controversy? It's 100% controversy. ஏன்னா இப்படி மேட்ச் ஆயிருந்தா இட் இஸ் குட். ஹியூமன் ஹெட்டும் பாடி லயனா இருந்திருந்தா எக்ஸலன்ட் சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க ஆப்போசிட்டா போட்டிருக்கார். என்ன பண்ணிருக்கார்? லயனோட ஹெட்டை தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கார். பாடி என்னவா இருக்கு? ஹியூமன் பாடியே இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அப்ப ஹியூமனுக்கு தலைதான் பிரதானம், தலைவழியாத்தான் யோசிக்கிறான்னு நீ சொல்றியே இல்லையோ, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவதாரங்கள்னு வரும்பொழுது பகவானுடைய சக்தி, பகவானுடைய பிரமாணம், பகவானுடைய ஒரு வைபவம்ங்கிறது பெருசுன்னு சொல்ல வர்றார். எப்படி அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. ஹியூமன் தலையா இருந்தா பெஸ்ட்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம வழிபடக்கூடிய விநாயகருக்கு என்ன தலை வச்சிருக்கோம்? கஜமோகன் சொல்றோம். அதே போல ஹயக்ரீவருக்கு என்ன தலை வச்சுட்டு இருக்கோம்? ஹயக்ரீவர்னு ஒருத்தர் இருக்கார். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹயக்ரீவருங்கிறவர் குதிரை முகத்தோடு இருக்கக்கூடியவரா இருக்க. அப்ப ஹயக்ரீவருக்கு குதிரை முகம். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மனிதனுடைய பாடியில எந்த தலையும் பொருத்தக்கூடியதான ஒரு மாயை மாதிரியான ஒரு விஷயத்தை கூட சர்வசாதாரணமாக செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மீனா இருக்கு அப்படின்னா, மீனால் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். ஆனால் அசாதாரணமான காரியங்களை மீன் செய்கிறது. அசாதாரணமான காரியங்களை ஒரு கூர்மம் செய்கிறது. அசாதாரணமான காரியங்களை ஒரு வராகம் செய்கிறது. அப்ப இது எல்லாமே செய்யக்கூடியதாக ஒரு அவதாரம் இருக்கும்னு சொன்னா, அப்ப அதை நம்ம என்ன சொல்லணும்? இட்ஸ் டோட்டலி மைண்ட் ப்ளோயிங்கிற மாதிரி தான் பேசும். ஏன்? அப்படித்தான் அவருடைய தோற்றம் அமைப்பு இருக்கு. ஸோ இதுல பிரகலாதனுக்காக வந்தார், பிரகலாதனுக்கு இறங்கினார், அதுவும் பார்ப்போம். இப்போ ஒரு சிங்கம்ங்கிற மாதிரி ஒரு காட்டுல ஒரு சிங்கம் நிக்குதுன்னா நம்மளாம் பக்கத்துல நிப்போமா? நிக்கிறது கஷ்டம். கர்ஜனையோட ஒண்ணு வெளியில ஒரு உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணு நிக்குது அப்படின்னு சொன்னா, பிரகலாதன் கொஞ்சம் கூட பயப்படாமல் இரு கையையும் கூப்பி கொண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லி நிக்கிறான் அவனுடைய பக்தியில.
அப்ப என்ன அர்த்தம்? பிரகலாதனுடைய பக்திக்கு மெச்சிதான் அவர் இறங்கி வந்திருக்காருங்கிறது நல்லா புரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு பயம் இல்லை. ஏன்? சர்வம் நாராயணன் என்கின்ற ஒரு தத்துவத்துக்குள்ள அந்த குழந்தை இருக்கிறதுனால அவனுக்கு அது வந்திருக்கிறது நாராயணன்கிறது முழுமுதற் கடவுளாகிய நாராயணன் அங்க இருக்காங்கிறதுனால அவனுக்கு பயம் இல்லாம இருக்கு. ஸோ ஆபத் பாந்தவனாகிய நாராயணனே அங்க இருக்கிறதுனால ஹி இஸ் நாட் ஸ்கேர்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அப்ப குழந்தை பயப்படணும், ஆனா பயப்படலை. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அந்த குழந்தை எதிரில் நிக்குது. மூன்றாவது, இது விசித்திரமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? கடைசியில முடிச்சுட்டு அந்த பக்த பிரகலாதனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய கோபதாபங்கள் குறையலையா. அந்த சரித்திரத்துல சொல்லும் போது சொல்றா, கோபதாபங்கள் குறையல. அவ்வளவு ஆக்ரோஷமாக அவர் நிக்கிறார். ஆக்ரோஷம், அவ்வளவு கோபத்தோட நிக்கிறார். இவனை ஹிரண்யனை சாகடிச்ச பிறகும் அவருக்கு அந்த கோபம் தனியல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரகலாதனை எதிரில் நின்று பிரகலாதனை பாட சொல்றாங்க. பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்றான், நரசிம்ம ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ அதை கேட்டு அவர் கோபம் தணிந்து பிரகலாதனை கூட்டிக் கொண்டு தன் பக்கத்திலே அணைத்துக் கொள்கிறார். அப்போ பெரிய உருவமாக இருந்தாலும் கூட பக்தன் என்கின்ற ஒருவனுடைய ஒரு சின்ன சமாச்சாரத்துக்காக அசாதாரணமாக பொருந்தாத விஷயத்தை கூட எடுத்து வெளியே வர்ற. இதெல்லாம் நரசிம்மனுடைய ஒரு அவதாரத்துக்குள்ள போனோம்னா நம்ம விஷயங்கள், வித்தியாசமான விஷயங்களை நம்ம பார்க்கறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்த குழந்தை, தாய்ங்கிறவர் உயிர்தினை என்ன, ஷீ இஸ் எ லிவிங் கிரீச்சர். அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தை ஒரு உயிர் உள்ள குழந்தையா இருக்கக்கூடியதுக்கு வாஸ்தவம். அதுவும் ஒரு ஹியூமன் கிரீச்சரா இருக்கும், ஒரு லிவிங் கிரீச்சரா இருக்கும். இங்க வந்திருக்கக்கூடியது எங்கேருந்து வந்திருக்காரு? ஒரு தூண்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. தூண்கிறது லிவிங்கா நான் லிவிங்கா? டோட்டலி டிஃப்ரெண்ட். யோசிச்சு பாருங்க, நான் சொல்லக்கூடிய டைமென்ஷன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூண்கிறது லிவிங்கா நான் லிவிங்கா? இட்ஸ் நான் லிவிங் கிரீச்சர், நான் லிவிங். அந்த நான் லிவிங்ல இருந்து வெளியில வர்றார் ஒரு லிவிங் கிரீச்சர். அண்ட் ஹி கம்ஸ் இன் a different appearance. அந்த வதத்தை பண்றார். அப்போ டோட்டலி என்ன சொல்றது, டோட்டலி நமக்கு எல்லாமே மிஸ்டிக்கா, ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணதுனாலே பிரம்மத்தினுடைய மற்ற விஷயங்களை கூட அவர் சர்ப்ரைஸா பண்ணக்கூடியவர். அதனால்தான் அவரை புருஷேஸ்வரர்கள்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை நரசிம்மனை பத்தி சொல்றார். என்ன காரணம்னு இப்ப புரியுறதா? இப்ப நரசிம்ம வபுகு அப்படின்னு சொன்னா டோட்டலா இட் இஸ் நாட் அட் ஆல் இன் a way that you can see. இது ஒரு யதார்த்தமா இருக்கக்கூடிய மாதிரியே இல்லை, டோட்டலி மிஸ்மேட்ச் மாதிரியே இருக்கு. ஆனா அந்த மிஸ்மேட்சிங் கான்செப்டுக்குள்ளேயே ஒரு அவதாரத்தை பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணதுனால நாரசிம்ம வபு அப்படின்னு நம்ம சொல்றோம். நாரசிம்ம வபு அப்படிங்கிறது சொல்றோம். அப்போ நரசிம்மன் அப்படிங்கிறவர் ஒரு விந்தையான ஒரு அவதாரமாக சொல்லப்படும். அப்படி அதை நம்ம பேசுறோம். சரியா? அது 21வது நாமாவளியாக சொல்றோம். அடுத்த நாமாவளி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீமான். ஸ்ரீமான்னா யாரு? லக்ஷ்மி தேவி. ஸ்ரீனா லக்ஷ்மி. ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு பேரு லக்ஷ்மின்னு பேரு. ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யார சொல்றோம்? லக்ஷ்மி தேவியை சொல்றோம். லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் தன்னிடம் கொண்டவராக இருப்பவர். லக்ஷ்மி தேவியை எப்பொழுதும் தன்னிடம் கொண்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்றோம். இப்ப லக்ஷ்மி தேவியை தன்னோடு எப்போதுமே இருக்கார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னைக்குமே லக்ஷ்மி தாயார் அவரை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்லையா? சரியா? இதுக்கு ஒரு பாசுரம் கூட சொல்வார், ஆழ்வாரனுடைய பாசுரம் சொல்றார், அகல இலேன் அலர்மேல் மங்கை மார்பன் அப்படின்னு சொல்ற. அகல இலேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட அப்படி அகலாமல் அவருடைய மார்புல நீக்கமர நிறைந்திருக்கிறாளாம் லக்ஷ்மி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரீங்கிறது செல்வம், ஸ்ரீங்கிறது சௌந்தர்யம், ஸ்ரீங்கிறது திவ்யமங்கல ஸ்வரூபம் எல்லாமே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்ரீயான லக்ஷ்மி எப்பொழுதும் அவரை விட்டு வெளியே வருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீங்கிறதுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தருபவளாக இருக்கிறாள். செல்வம்னா நம்ம எப்பவுமே வெல்த்தை மட்டும் யோசிக்கப்படாது. செல்வங்கிறது எல்லாமே சேர்ந்தது. மேதா இருக்கு, கீர்த்தி இருக்கு, அப்புறமா வீரம் இருக்கு, தைரியலட்சுமி இருக்கு, எல்லாமே லக்ஷ்மி தான். லக்ஷ்மீகரம்னு சொன்னா கம்ப்ளீட்னஸ்னு அர்த்தம்.
லக்ஷ்மினா கம்ப்ளீட்னஸ். சரியா? லக்ஷ்மிகரம்னா கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ். ஸோ அந்த ஹோலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய விஷயத்தை லக்ஷ்மி தருகிறாள் அப்படின்னு சொல்லி இதை ஒரு அருமையான ஒரு கேள்வியும் ஒன்று பேசினாங்க. ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் மாதிரி வந்ததாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதையும் ஷேர் பண்றேன். இப்போ அவருடைய அவதாரங்கள்ல அவர் என்னைக்குமே லக்ஷ்மியோட தான் இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே சரி, நம்ம மச்ச கூர்ம வராக அதெல்லாம் விட்டுடுவோம். நரசிம்மருக்கு லக்ஷ்மி நரசிம்மர் உண்டு. நல்லா பார்த்தோம்னா நரசிம்மரனுடைய மடியிலே லக்ஷ்மி உட்கார்ந்து இருப்பதாக இருக்கு. மச்ச கூர்ம வராகத்தெல்லாம் நம்ம அந்தந்த நோக்கத்துக்கு வந்தாங்க போனாங்கன்னு புரியுது. அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க கிருஷ்ணர் ராமருக்கு தெரியும் சீதையோடு இருந்தார், ராமரும் சீதையும் இணை பிரியாமல் இருந்தார்கள், கிருஷ்ணர் ராதையோடு இருந்தாருங்கிறதுலாம் நமக்கு புரியுறது, எல்லாமே புரியுது. ஒரு அவதாரத்துல நம்ம இதை எதுவுமே சொல்ல முடியாம இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அவதாரம் அப்படின்னா வாமன் அவதாரத்தை பேசலாம். ஏன்னா ஹியூமனிஸ்டிக்கா வந்திருந்ததுல வாமன் அவதாரம். இந்த வாமன் அவதாரத்திலே லக்ஷ்மியோட எங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா ஹியூமன் லெவல்ல ஹியூமன் ஃபார்ம்ல வரும் பொழுது வாமன் அவதாரம் வருது. வாமன் அவதாரத்துல லக்ஷ்மியோட எங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு வியாக்கியானகர்த்தா, அது மட்டும் இல்லாமல் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வைணவ சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். வாமன ரூபத்திலே அவர் வருகின்ற பொழுது அவர் உடம்புல, அதாவது தன்னுடைய மார்புல எப்பவுமே நம்ம ஒரு பிராமின்ஸ் சொல்லும் பொழுது மேல ஒரு துண்டை சுத்தணும் இல்லையா, இவர் ஒரு சேலையை சுற்றிருந்தாராம். அது லக்ஷ்மி தேவியினுடைய சேலை. So he was wearing the saree of லக்ஷ்மி தேவி. அப்போ என்ன அர்த்தம்? வாமனனா வந்திருக்கும் பொழுது கூட அங்க பிரம்மச்சாரி, வாமனனா வரும்பொழுது அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் தாயாரனுடைய புடவையை சுற்றின்னு வந்தார். ஆக தாயாரனுடைய சமீபம் அல்லது தாயாரனுடைய சங்கல்பம் இல்லாமல், ஸ்ரீ இல்லாமல் விஷ்ணு எங்கேயுமே வந்ததில்லை அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? she is always with him. எங்கேயுமே அவ வெளியில போனதில்லை. அப்படி சில சரித்திரங்கள் இருக்கு. அவங்க பிருகுமுனிவர் 8 உதச்சது பிறகு ஸ்ரீயானவள் வெளியே போனால் அப்புறம் கோவிந்தனுடைய சரித்திரங்கள் பேசப்படும். அதுக்கப்புறமா நமக்கு தெரியக்கூடிய சில கதைகள். பட் ஸ்ரீ என்கின்றவள் விஷ்ணுவினுடைய மார்பிலே எப்பொழுதும் நீங்காமல், எப்பொழுதுமே அவருடைய வட்சஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவட்சம் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா, அங்கதான் எப்போதுமே நிரந்தரமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படும். ஸ்ரீமான் அப்படிங்கிற வார்த்தை 22வது நாமம். கேசவ, கேசம் அப்படின்னு சொன்னா என்ன? முடின்னு சொல்லும். அழகிய முடி, தலை கூந்தலாக இருக்கக்கூடிய அழகிய கேசங்களை கொண்டவர். இந்த அழகிய கேசங்கள் அப்படின்னு சொல்லும் போது ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பூர்ணாவதாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ராமரையும் லக்ஷ்மணரையும் அழகான கேசங்கள் கொண்டவர்களாக நிறைய இடங்கள்ல சொல்றோம். சிகி கனகமாலாயா அப்படின்னு பேசுற. மாரீச்சனும் சொல்றான். மாரீச்சனும் விஸ்வாமித்திரரும் கூட ராமரனுடைய அழகிய கேசங்களை பத்தி பேசப்படுகிறது. அதே போல குட்டில குந்தல கோமலானம் அப்படின்னு கோபிகள் எல்லாம் கிருஷ்ணரனுடைய கேசத்தை பத்தி வர்ணிக்கிறார். அப்படி அழகா அப்படி கேசங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா கேசி என்கின்ற அரக்கனை அழித்தவனாக சொல்லப்படும். கேசி என்கின்ற அரக்கனை வதம் செய்ததினாலே அவனுக்கு கேசவன் அப்படின்னு பேர். ஸோ அது நாமியார்த்தமாக வரக்கூடியது. அதாவது என்ன? காரணப்பெயர்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு அரக்கனை கொன்னதுனால அவருக்கு அந்த பேர் கேசவன். இன்னொன்னு என்ன? அவர் தலைமுடிகள் அப்படி அடர்த்தியா இருந்ததுனால கேசவன் சொல்றோம். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்றான். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அர்த்தங்கள்ல கேசவன் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கிறாங்க. கேசவன் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். கே அப்படிங்கிறது எப்படி வருது? கா பிளஸ் ஆ. அதனால 2 சப்தங்கள், 2 வார்த்தை, 2 அக்ஷரம் சேர்ந்து தானே வருது. கா ஆ, அப்புறம் ஈஷ. இது 3 வார்த்தைகள் இருக்கா? கா ஆ ஈஷ. அப்ப என்ன சொல்றோம்? இந்த 3க்கும் என்ன அர்த்தம்னு பார்க்கிறோம். கஹ அஹ ஈஷக. நான் சொல்ற புரியுதா? கஹ அஹ ஈஷக கேசக கேசவ. ரைட்? கஹ
அஹ, ஈஷக, கேஷக, அதோட வகாரத்தை சேர்க்கிறோம். வகாரத்தை சேர்த்தோம்னா வக அப்படிங்கிறது வரும்பொழுது கேசவக அப்படின்னு வரும். அப்ப கஹ அப்படின்னா என்ன அப்படின்னா எழுதிக்கலாம். கஹ அப்படின்னா பிரம்மா. கஹ அப்படிங்கிற வார்த்தை பிரம்மனை குறிக்கும். பிரம்மா. அஹ அப்படிங்கிறது விஷ்ணுவை குறிக்கும். கஹ அப்படிங்கிறது பிரம்மாவை, அஹ என்பது விஷ்ணுவை, ஈஷக எல்லாருக்குமே தெரியும், அது சிவனை, ருத்ரனை, பரமசிவனை. அப்போ பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ஸ்வரூபமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாகவும் இருக்கு கேசவக அப்படின்னு. இந்த மந்திரத்துக்கு என்ன ஒரு சமாச்சாரம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில மந்திரங்களை நம்ம துவாதச நாமங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அச்சுதானந்தா கோவிந்தான்னு சொல்லும் பொழுது முதல் நாமமாக நம்ம சொல்லக்கூடிய நாமம் என்ன தெரியுமா? கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, தாமோதரா, சங்கர்ஷா, புருஷோத்தமா, அச்சுதா, ஜனார்தனா, உபேந்திரா, ஹரே ஸ்ரீகிருஷ்ணாய நமோ நமஹன்னு சொல்றோம். அப்ப கேசவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம் இல்லையா? என்னுடைய குருநாதர் சொன்னார், வீட்டு வாசல்ல கீழே இறங்கி வெளியில போக போறேன்னு சொன்னா இந்த நாமாக்களை சொல்லிட்டு கிளம்புன்னு. என்ன? கிளேசத்தை நாசம் செய்பவனாக இருக்கிறான். இப்ப மனக்கிளேசங்கள் இருக்கப்படாது. போலாமா வரலாமா இருக்கலாமா போலாமா இழுப்புரியா இருக்குது இல்லையா மனசு? சில சமயம் போகும்போதே ஒரு பயம், சில சமயம் போகும்போதே சரியா வருமா வராதா, இந்த யோசனைகள் இருக்கு இல்லையா? இந்த யோசனைகள் எல்லாமே சீர்படுத்தக்கூடிய ஒரு நாமம். கீழே இறங்கும் போது டெய்லி நீங்க என்ன செய்யலாம்? கேசவா கேசவா கேசவான்னு சொல்லிட்டு இறங்கலாம். அப்ப கேசவன் என்பவன் கிளேசத்தை நாசம் செய்பவனாக இருக்கிறான். அது அருமையான ஒரு வார்த்தை. சரியா? இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா சில ஸ்லோகங்கள், சில மந்திரங்கள் எல்லாமே மந்திரார்த்தங்கள் இருக்கு. அதாவது கிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தை கூட மந்திரார்த்தம் தான். ராமங்கிறது எப்படி மந்திரமா இருக்கோ, கேசவன்கிறது ஒரு மந்திரம். நான் தான் சொல்றேன், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தான் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் வரப்போகுது பின்னுக்கு. அதுல கேசவன்கிறது முதல் வார்த்தை, கேசவ. அப்ப கேசவா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம். என்ன செய்யலாம்? 3 முறை சொல்லிட்டு அப்படி இறங்கணும்னா நமக்குள்ளே ஒரு தெளிவு, நமக்கு எந்த விதமான கிளேசங்களும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவுறும். அப்படிங்கிறதுனால கேசவா அப்படின்னு வார்த்தை. அப்போ கேசவ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொன்னேன்? ஒன்று அவருடைய கூந்தலை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு. 2வது கேசி என்கின்ற அரக்கனை அழித்தவனாக இருக்கிறான், ஆகவே அது கேசன்னு சொல்லப்பட்டது. 3வது கஹ, அஹ, ஈஷக, வஹ. அப்போ 4 வார்த்தையும் சேர்ந்தது கேசவக அப்படிங்கிற வார்த்தையும் சொன்ன. ரைட்டா? சோ அப்படி கேசவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கேசவ, அது 23வது நாமம். 24வது நாமம், அதுக்கு பேர் என்ன? புருஷோத்தமன் அப்படின்னு சொல்ல. புருஷோத்தமக, புருஷ உத்தமக, உத்தமன்னா சிறந்தவன் அர்த்தம். புருஷர்களில் சிறந்தவன் புருஷோத்தமன். புருஷர்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். புருஷர்னா என்னன்னு நான் இப்ப உங்களுக்கு டெபினிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக புருஷராக இருப்பவர்களிலே மிகச் சிறந்தவனாக இருக்கிறார். ஏன்? மற்ற எல்லாருமே அவருடைய லெவல்ல இருந்து கம்மி தான். எப்படி? நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? நம்ம முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு சொன்னேன், 3 லெவல்ல நித்திய சூரிகளை பத்தி பேசும்போது சொன்னேன். அவர்களுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நித்திய சூரிகளை பத்தி பேசினேன். அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களை பத்தி சொன்னேன். அவர்களுக்கு முன்னாடி பந்தத ஜீவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவங்க யாரு? சாதாரண பாமரர்கள், பந்தத்தோடு இருப்பவர்களாக இருக்கிறார்கள். 2வது ஜீவன் முக்தர்கள், முக்தியை பத்தி நினைச்சு முக்திக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க அல்லது முக்தியை அடைந்தவர்கள். 3வது நித்திய சூரிகள், இவங்களுக்கு எந்த விதமான கர்ம பலன்களும் கிடையாது, எப்பவுமே அவங்க வெளியில வரலாம், என்னைக்குமே இருக்கலாம். அதுக்காக நான் சொன்னேன் கருடன் அப்படிங்கிறவர்கள் எல்லாம் நான் பத்தி பேசினேன். கருடன் அப்படி அந்த லிஸ்ட்ல நீங்க ஆஞ்சநேயரையும் சேர்த்துக்கலாம்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படி நித்திய சூரிகள். இவங்களுக்கு எல்லாருக்கும் தலைவனாக யார் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன்தான் புருஷன். அந்த புருஷ உத்தமனாக இருக்கிறான். ஆகவே அவன் புருஷோத்தமன்
புருஷோத்தமன் அப்படின்னு பேர். இந்த புருஷோத்தமனை பத்தி நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீதையில அவருக்கான ஒரு சாப்டரே இருக்கு, புருஷோத்தம யோகம்னு ஒன்று இருக்கு. ஐ திங்க் இட் மை மெமரி கோஸ் ரைட், இட்ஸ் 15வது சாப்டர்னு நினைக்கிறேன். 15வது சாப்டர்ல புருஷோத்தம யோகம் இருக்கு. அதுல முழுக்க 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 தான் எப்படி புருஷோத்தமனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி கொடுக்குறார் கிருஷ்ணரே. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் சிலர் சொன்னாதான், அவங்களே சொன்னாதான் தெரியும். ஏன்னா நமக்கே தெரியாது சில விஷயங்கள் எல்லாம், நம்ம we are not very clear. So unless otherwise God reveals and declares himself, then we have no idea. Otherwise we have no idea to understand. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கே ஒருவேளை பகவத்கீதையில தன்னை யாருன்னு அவர் டிக்ளேர் பண்ணினுட்டார், அது புருஷோத்தம யோகத்தில். ஆக அது புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்லோகம் இங்கே முடியுது. யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ஹவபுகு ஸ்ரீமான். இதை படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் ரெண்டு சேர்த்து சொல்லுவாங்க. நாரசிம்ஹவபு ஸ்ரீமான், இந்த பூ ஸ்ரீமான்னு பிரிச்சிருவாங்க, படிக்கிறது உண்டு சிலர். ஸோ அப்படி படிக்கும் பொழுது ஏன்னா இது அதோட சந்தியா சேரும். நாரசிம்ஹவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ அப்படின்னு பிரிக்கிறது. ஆக அப்படியும் சொல்லலாம். இல்ல நாரசிம்ஹவபுகு ஸ்ரீமான், இங்க ஒரு சின்ன கேப் எடுத்தாலும் எடுக்கலாம். So it depends how you want to split and tell, as long as the meter is correct. Yeah. Yogo yoga vidham neta pradhana purusheshwarah narasimhavapu shriman keshavah purushottamah அப்படி சொல்றோம். ஸோ அந்த வார்த்தை அந்த நாமத்தோடு, புருஷோத்தமன் என்கின்ற நாமத்தோடு 24வது நாமங்கள் முடிஞ்சு. இப்போ 25வது அடுத்த வேர்ஸ்க்கு வரும். இந்த வேர்ஸ் நம்பர் உங்களுக்கு 4வது. இந்த வேர்ஸ்க்குள்ள முதல்ல போகும். சர்வ ஷர்வ, நான் ரெண்டுத்தையும் ப்ரொனவுன்ஸ் பண்ற வித்தியாசத்தை பாருங்க. சர்வ ஷர்வ சிவ ஸ்தானூர் பூதாதிர் நிதிரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः. சரியா? இது ஒவ்வொன்னா பா. 25வது வார்த்தை, 25வது நாமம் சர்வக, சர்வம் அல்லது சர்வ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சர்வம்னு நிறைய வார்த்தைகள் நம்ம பேசியிருக்கோம். சர்வம் சிவமயம், ஈசானாம் சர்வம் ஜகத்து நம்ம சொல்றோம் இல்லையா? சர்வம் அப்படின்னா எல்லாமாக இருப்பவர் அப்படின்னு சொல்றோம். எல்லாமாக இருப்பவர். மூல காரணமும் அவர் தான், மூல பிரகிருதியும் அவர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மூல பிரகிருதியாகவும் அவர் இருக்கார், மூலமாகவும் இருக்கார், மூல காரணமாகவும் இருக்கார். அவர் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு இன்னொரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விஸ்வம்னு பார்த்துட்டோம். விஸ்வம் விஷ்ணு இது ரெண்டுமே அதுக்கும் கிட்டத்தட்ட இட் மேட்சஸ் தி சேம். விஸ்வம் விஷ்ணுங்கிற வார்த்தையும் இதுவும் கிட்டத்தட்ட மேட்சஸ் தி சேம். வாட்? ஸோ எல்லாமா இருக்கார் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால அவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவர் ஒருவருக்கு நாம் செய்தோம் என்று சொன்னால் அவரே எல்லா சக்தியாகவும் இருக்கிறவர். உதாரணத்துக்கு அவங்க சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன? மகாபாரதத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி. என்ன? துர்வாசர் ஒரு நாள், அதுவும் காட்டுல அவங்க இருக்கும்போது, அஜ்ஞானவாசத்துல இருக்கும் பொழுது ஒரு திடீர்னு அவங்கள ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக துர்வாசரை கிளப்பி விட்டு, துர்வாசர் நான் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இவங்க கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில ஒரு பாத்திரத்துல ஒரே ஒரு ஒட்டின்றிருந்த ஒரு சின்ன அரிசி பருக்கையை வைத்துக் கொண்டு திரௌபதி ரொம்ப கஷ்டப்பட இல்லையா, எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டா, அது மட்டும்தான் ஒட்டின்னு இருந்திருக்கு. ஆனா எதுவுமே இல்லையே, அப்படி இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுகின்ற பொழுது கிருஷ்ணரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கிருஷ்ணர் தோன்றி, எப்பவுமே ஆபத் பாந்தவனாக கிருஷ்ணர் இருப்பதனாலே கிருஷ்ணர் தோன்றி அந்த ஒரு பருக்கையை எடுத்து வாயில போட்டாரா. அந்த ஒரு பருக்கையை வாயில போட்ட உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் வயிறு நிறைஞ்சுதான் எடுத்தான். அப்ப எல்லாமாய் இருப்பவராக இருக்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அதான் சொல்றோம், சாப்பிடும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? எல்லாம் ஆஃபர் பண்ணும் பொழுது சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்றோம். என்ன? எல்லாம் அவனுக்கு அர்ப்பணம்னு செஞ்சோம்.
கிரேட். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி கூட பகவத்கீதையில வந்திருக்கக்கூடிய ஸ்லோகம் தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி நம்ம சொல்றோம் இல்லையா, அது பகவத்கீதையில வந்திருக்கக்கூடிய ஸ்லோகம் தான். அது சாப்டர் 4ல இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா வரும். அது பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அது சொல்ற தான் எப்படி எப்படி அதிலே இருக்கும் அப்படிங்கிறதையும் வார்த்தையை பேசுறார். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஸோ பகவத்கீதையிலே அவர் கிருஷ்ணர் சொல்றார் தானே எல்லாமாக இருப்பதாக. அதே வார்த்தை தான் இங்க சொல்றோம், சர்வக அப்படிங்கிற வார்த்தையை. சர்வக எல்லாமாய் இருப்பவர் அவர். சர்வ இந்த வார்த்தை எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்குபவர்னு அர்த்தம். இது அடுத்த நாமம், 26வது நாமம் சர்வ. எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்குபவராக இருப்பவர். இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அங்கே எல்லாமா இருக்கிறார், இங்கே எல்லாவற்றையும் ஒடுக்குகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு அருமையா விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன கொடுத்துருக்கா, வியாக்கியான கர்த்தா அப்படின்னு பார்த்தா ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றார், இது சிவன் நாமத்து சம்பந்தப்பட்டதுங்கிறார். சிவன் நாமத்துக்கும் இதுக்கும் டைரக்ட் சம்பந்தம். காரணம் என்ன, இது சிவனுக்குரிய பெயர். ஏன், சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவன், ருத்ரனாக இருக்கக்கூடிய சிவன், ருத்ரனாக இருந்து எல்லாவற்றையும் ஒடுக்குவதனாலே அவனுக்கு பேர் சர்வம். நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த என்ன சிவ உபாசன மந்திரம் நினைக்கிறேன், சர்வாய நமக, சர்வலிங்காய நமக, ஜ்வலாய நமக, ஜ்வலலிங்காய நமக சொல்றோமே. சோ அதுல சர்வாய நமக வார்த்தை வரும். அப்போ சர்வமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன, எல்லாவற்றையும் ஒடுக்குபவராக. நம்ம நினைக்கிறோம் சர்வம் சர்வம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான மீனிங், ஒரு சின்ன வார்த்தைகளை மட்டும் போட்டிருக்கா, இல்ல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசமான மீனிங் இருக்கு. அந்த சர்வம் எல்லாமாக இருப்பது, இந்த சர்வம் எல்லாவற்றையும் ஒடுக்குவது. திஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் போத். பாத்தீங்கன்னா ரெண்டுத்துமே டோட்டலி ஆப்போசிட். அப்ப சர்வம் அப்படிங்கிற இந்த இடத்துல வரும் பொழுது ருத்ர ரூபத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம். ருத்ர ரூபத்தில் இருப்பவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சிவனுடைய ரூபத்துல 8 சரீரங்கள் இருக்கு. சிவனுக்கு 8 சரீரங்கள் எடுத்திருக்கார். 8 சரீரத்துல 1 பூமியின் சரீரம், அதுக்கு பேரு சர்வம்னு சொல்றோம். 1 பூமியினுடைய சரீரமாக இருக்கிறது, பூமியை சரீரமாக வைத்திருக்கிறார். அந்த சரீரத்திலே அவர் இருப்பதற்கு பேர், அவருக்கு பேர் அந்த சமயத்துல அவருக்கு பேர் சர்வம். சர்வாய நமக, சர்வ சர்வ. அப்ப இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க there is no difference between the Shiva and Vishnuங்கிறது நிறைய இடங்கள்ல தெரிய வரும். ஏன்னா அப்படித்தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஆதிசங்கரர் எழுதுகின்ற பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பாஷ்யம்னா கமெண்ட்ரியில எழுதும் பொழுது he never sees any difference between the both. ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான், எல்லா விதமா எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கு அப்படிங்கிறதான் அவங்க திரும்ப சொல்லியிருக்கு. சரியா? சோ அப்படி சர்வாய நமக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். ஏன், எல்லாவற்றையும் ஒடுக்கி. அதாவது இது எந்த இடத்துல வருது அப்படின்னா பிரளய காலத்திலே வருகின்ற பொழுது. பிரளயம் நம்ம சொல்லும் போது என்ன, உலகம் எண்டாகும் பொழுது உற்பத்தி ஒண்ணு கிளம்பியாச்சு, அது போயிட்டு இருக்கு, அது போய் எண்ட் ஆகணும் இல்லையா, the result has to go and stop somewhere. The mission has to stop somewhere. அது எப்படி போயிட்டே இருக்க கூடாது, அந்த முடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா. The person who is executor, who can complete all the execution work and he submits a report saying that dissolution process has been done in a proper way. அப்படின்னு ஒருத்தர் தெரியணுமா இல்லையா. நம்ம கூட படிக்கும் போது படிக்கிறோம், கம்பெனி எல்லாம் டிசல்யூட் பண்றதுக்கு லிக்விடேட்டர்னு ஒருத்தர் வச்சுட்டு இருப்போம். A person by name liquidator will be there, official liquidator. Who is the person? அந்த கம்பெனி எல்லா சொத்தையும் வித்து எல்லாருக்கும் காசு செட்டில் பண்ணி மொத்தமா எல்லாரையும் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு கையை தட்டிட்டு வர்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் அபிஷியல் லிக்விடேட்டர்னு சொல்றோம். அதே அபிஷியல் லிக்விடேட்டர் வேலையைத்தான் இங்கே சிவன் என்கின்ற ருத்ரன் செய்கிறான். ஏன்னா அது செய்யறதுக்கு ஒருத்தர் வேணுமே. இந்த போர்ட்போலியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ. ஏன்னா அங்கதான் பிரச்சனை வரும். அந்த டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ப்ராசஸுவல் அந்த ப்ரொசீஜரல் டிபார்ட்மெண்ட், அதான் கரெக்டா செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு பேர் சர்வம். அதை சரியா செய்யறார். ஆக தன்னுடைய ஜீவர்களுடைய பாவங்களை எல்லாம் சிதைத்து எல்லாவற்றையும் ஒழித்து எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணுமா போ, இல்லையா திரும்பி நீ வெளியில வரணுமா வா அப்படின்னு எண்டிங் ப்ராசஸை கரெக்டா செய்யக்கூடியவராக
இருக்கிறார் விஷ்ணு. ஏன்னா ருத்ரமூர்த்தியை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவருடைய சரீரத்தில் வந்ததாகத்தான் அவங்க சொல்றாங்க. சோ விஷ்ணுனுடைய சரீரத்திலிருந்து வந்தவராகத்தான் ருத்ரனும் பேசப்படும். அப்ப சர்வ 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 அது 26வது வார்த்தை. அது நாமம். 27வது நாமம், அருமையான நாமம். என்ன பேரு? சிவ. இந்த நாமம் ரொம்ப கிளியரா பேசுது இல்லையா? சிவ நாமத்தை நேரடியா சொல்லும். சிவநாமத்தை நேரடியாக சொல்கிறது. சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களம். மங்களம் அர்த்தம். மங்களமாக இருப்பவர் சிவன் அப்படின்னு. அப்ப என்ன? அப்படி மங்களமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவர்களுக்கு கல்யாண குணங்கள் நிறைய இருக்கும். எண்ணிலடங்காத மங்கள குணங்கள் அல்லது கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொல்றான். எண்ணிலடங்கா மங்கள குணங்கள் அல்லது கல்யாண குணங்கள் இருக்கு. அது என்ன சார் கல்யாண குணங்கள்? அதெல்லாம் என்ன சமாச்சாரம் அப்படின்னா இப்ப நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், எழுதிக்கோ. அதுல கிட்டத்தட்ட 6 குணங்கள் சொல்லப்படும். இந்த 6 குணங்களும் யார் ஒருவரிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அவன் மங்களமாய் இருப்பவனாக சொல்லப்படும். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன? நம்பர் 1 சர்வஜ்ஞத்வம். சர்வஜ்ஞம் அப்படின்னு சொல்லும். சர்வஜ்ஞன் அப்படின்னு சொல்லும். சர்வஜ்ஞன் அப்படின்னா ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங். சர்வஜ்ஞன் ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங். சரியா? எங்க எது எப்போ என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியக்கூடிய ஆற்றல் உண்டு. சர்வஜ்ஞன், எல்லாம் அறிந்தவன். இது முதல் குணம். அடுத்த குணம் நித்திய திருப்தி. நித்திய திருப்தி, கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அதுவும் நித்தியமான, அதாவது என்ன சொல்றது, திருப்தினாலே நிறைவு, சாட்டிஸ்ஃபைட். நித்தியமான திருப்தி, அதாவது என்ன சமாச்சாரம்? நோ நீட் ஆஃப் எனிதிங் எல்ஸ். நித்தியமான நிறைவை கொண்டவராக இருக்காரு. கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஹி டசன்ட் நீட் எனிதிங் மோர். அவர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா he doesn't have any wants at all. நித்திய திருப்தியோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் மங்கள குணங்கள் பாருங்க. So that means what? It should be in complete. சர்வஜ்ஞத்துவம் இருக்கணும், நித்திய திருப்தி இருக்கணும். 3வது அநாதி பேதம். சரியா? அதாவது என்ன அப்படின்னா இந்த அர்த்தத்துல சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து வரக்கூடிய நாலேஜ் மட்டும் ரிலே பண்ணாம தானே நாலேஜ் ஸ்வரூபமா இருக்கு. One who is an embodiment of knowledge himself, who doesn't take the knowledge through the sense organs. He doesn't need it. புலன்கள் வழியாக அறிவை எடுத்துக் கொள்ளாமல் தானே பூரண அறிவோடு இருப்பவர் அப்படிங்க. அடுத்தது ஸ்வதந்திரியம். சுதந்திரம்னா இண்டிபெண்டன்சின்னு அர்த்தம். He is always independent. Independent in the sense எதோடையும் அவர் ஒட்டுறது இல்லை, தனியா தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, எதையும் எதிர்பார்க்கறதும் இல்லை. He is not expecting anything. சரியா? எதோடையும் ஒட்டுறதும் இல்லை, எதையும் எதிர்பார்க்கறதும் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் இதை செய்ய போறோம்னு நினைச்சுன்னு தான் நம்ம கிட்ட கடவுள்லாம் எல்லாத்தையும் பண்றதா இல்லையே. நாம தான் we are ourselves committing ourselves saying that we will do this, we will do this, we will do this. நீ இது பண்ணி கொடுத்தனா கணபதியே உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன், அல்லது முருகா உனக்கு ஒரு பால் காவடி தூக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் தானே தவிர they are not expecting us to do it. But once you say that, சிலர் கேட்பாங்க, அப்ப அந்த தண்டனை அது செய்யல அப்படின்னா அவர் தண்டிப்பாரா அப்படின்னா தண்டிக்க மாட்டேன். உனக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். He is always an observer. He is always an observer. He observes how much committed you are. உன்னுடைய சின்சியாரிட்டி கமிட்மெண்ட்டை பொறுத்து தான் உனக்கு ரிசல்ட் அவர் கொடுப்பார். So you are not expecting anything, but based on your sincerity effort, he will always give you the result. அது ஸ்வதந்திரியம். அடுத்தது அலுப்த சக்தி. அலுப்த சக்தி அப்படின்னா லுப்த சக்தி. லுப்தம்னா குறையக்கூடியதுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம்.
நான் சொன்னது அலுப்த சக்தி. லுப்தம் அப்படின்னா குறையக்கூடியது, அலுப்தம் அப்படின்னா குறையாதது. தட் விச் நாட் டெப்ரிஷியேட். ஸோ ஹிஸ் எஃபர்ட்ஸ், அவருடைய என்ன சொல்றது, அவருடைய வேலர், அவருடைய ஆற்றல் அப்படிங்கிறது எதுலையுமே குறையாது. எங்க போனாலும் அதனுடைய முழுமையை காட்டக்கூடியவராக இருப்பார். அதுக்கு பேர் அலுப்த சக்தின்னு பேர். அடுத்தது அனந்த சக்தி. அனந்த சக்தினா he is always in the bliss form. அனந்தனா இருக்க. சோ இப்படி இருக்கக்கூடியவர்களை இந்த 6 குணங்களை வைத்து நம்ம என்ன சொல்றோம், அவரை சிவ அப்படின்னு. இது இருக்கக்கூடியவர்களை நம்ம சிவ சிவன்னு சொல்றோம். இதை விட்டு, இதை தவிர வேற எதையுமே நம்ம ஒரு மங்கள குணங்களை நாம வேற என்ன எதிர்பார்க்கலாம்? இதெல்லாம் மங்கள குணங்கள், இது எல்லாமே நிறைமை. மங்களம்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? இப்ப இங்க நம்ம பார்த்தது அத்தனையுமே இட்ஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட்னஸ் தான். கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட் நாலேஜ், கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ், கம்ப்ளீட் என்ன சொல்றது, அவருடைய ஸ்ட்ரென்த், ரைட், அவருடைய கம்ப்ளீட்லி இன் பிளிஸ். So everything is complete. அப்ப மங்களம்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சிவ மங்களம்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்னஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் ஏற்கனவே முதல்ல ஒரு தடவை சொன்னேன், மங்களம்னா மோட்சத்தை தரக்கூடியதும் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். அது சில இடங்கள்ல பிரயோகங்கள் அப்படி இருக்குன்னுட்டு, இந்த இடத்துல மங்களம்னு சொல்லக்கூடியது என்ன? கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்றோம். ஸோ ரெண்டுமே முக்கியமா தேவைதான், ரெண்டுமே தேவைதான். என்ன, கம்ப்ளீட்னஸும் தேவை, அதே போல நமக்கு மோட்சமும் தேவை. ஆகவே மங்களம் என்கின்ற சொல் மிக மிக முக்கியமாக தேவை. அதனால்தான் சர்வ மங்கள மாங்கல்யே அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம். சர்வ மங்களத்தை தரபவளாக இருக்கிறாள். ஏன்னா அவளே கம்ப்ளீட் சுரூபமா இருக்கிறாள். மாங்கல்யே சிவே, பாத்தீங்களா வார்த்தையை பாருங்க, சிவே. அங்கேயும் அவளை மங்களமாகத்தான் சொல்றோம். சர்வார்த்த சாதகே. இப்ப வார்த்தையை பார்க்கின்ற பொழுதே நமக்கு புரியுது. இப்ப இந்த வார்த்தையோட நீங்க இந்த நாமாவை தெரிந்து கொண்டு நீங்கள் இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கக்கூடிய ஸ்லோகத்தை ஃபிட் பண்ணி பாருங்க. யூ கேன் கெட் த மீனிங் வெரி கிளியர்லி. இப்ப நமக்கு புரியுது ஏன் சிவேன்னு அந்த இடத்துல வார்த்தையை சொன்னோம். ஏன், அவள் மங்கள ஸ்வரூபமாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, அவள் கம்ப்ளீட்டா இருக்கிறா, எல்லாத்துலயும் கம்ப்ளீட்டா இருக்கா, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கம்ப்ளீட்டா இருக்கா. அதனாலதான் அவள் சிவ அப்படிங்கிற வார்த்தை வரும். அது ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா? மங்களானாஞ்ச மங்களம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச போதானாம் யோ வியப்பிதஹ, ஏற்கனவே படிச்சுட்டோம். அதுலயும் நமக்கு தெரியும் அவர் ஏற்கனவே பவித்திரத்துக்கும் பவித்திரமாக, மங்களத்துக்கும் மங்களமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே புரிஞ்சுணும். ஆகவே சிவ அப்படிங்கிற வார்த்தைக்கு, சிவ என்கின்ற பதத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம மங்களமாக இருப்பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சர்வ சர்வ சிவ. அடுத்தது அது 27வது நாமம். 28வது நாமமாக வரக்கூடியதுக்கு ஸ்தானுகு. ஸ்தானுகு, ஸ்தானு அப்படின்னா என்ன அர்த்தம்? what who is permanent, ஸ்திரமாய் இருப்பவர்னு அர்த்தம். இந்த நாமமும் சிவனுக்குரிய நாமம்னு சொல்றார். சிவனுக்குள்ளதே அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னா, உங்கள எத்தனை பேர் சிலர் போயிருக்க கூடும் நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பேர் சுச்சீந்திரம்னு பேர். போயிருக்கலாம். அந்த கோவில்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒண்ணு உண்டு. தேர் இஸ் எ மியூசிக்கல் ராக்னு சொல்லுவாங்க. அது தட்னா நாதம் எழுப்பக்கூடியதான ஒரு ராக் ஒன்று இருக்கு, சுச்சீந்திரம். அங்க இருக்கக்கூடிய பெருமானுக்கு என்ன பேர்? தானுமால் அயன்னு பேர். சரியா? தானுமால் அயன் அப்படின்னு பேர். சுச்சீந்திரத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த 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 மூர்த்திக்கு தானுமாலயன்னு பேர். சரியா? தானு அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை, அது சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்து ஸ்தானு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தானுங்கிற வார்த்தை வருது. அப்ப என்ன? தானு அப்படிங்கிறது சிவன், மால் அப்படிங்கிறது திருமால், அயன்கிறது பிரம்மா.
மூன்றும் சேர்ந்த வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல, அந்த மூர்த்தி. அதனால்தான் தானுமாலயன்னு பேரு. இன்னைக்கும் அந்த அந்த கோவில்ல ஒரு விசேஷம் உண்டுன்னு சொல்றா. there is a story and a legend behind it. அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ராத்திரியில அர்த்தஜாம பூஜைக்கு இந்திரனே வந்து டெய்லி அங்கே பூஜை செய்வதாக ஐதீகம் இருக்கு. இந்திரன் ராத்திரி வந்து பூஜை செல்வதாக. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, மறுநாள் காலையில உள்ள கோவில் இருக்கக்கூடிய குருக்கள் அவர் வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதவை திறந்து ஸ்கிரீனை திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்வாரா, அகங்கண்டதை புறங்கூறேன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டு தான் உள்ள போவாள். இது கேள்விப்பட்டது. இன்னைக்கு அந்த ஐதீகம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக தானுமாலயன் அப்படிங்கிற பேர். அப்ப என்ன அர்த்தம்? மூன்றும் ஆக ஒரு சன்னிதானமாக இருக்கக்கூடிய இடம்னு சுச்சீந்திரத்தை சொல்றோம். சரி, அங்க எதுக்காக இந்த வார்த்தை ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம்? தானு ஸ்தானு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன? ஸ்திரம். ஸ்திரம்னு அர்த்தம். சிவனுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை அது. ஸ்திரத்தை தரக்கூடிய வார்த்தை. அப்ப ஸ்திரமாக இருப்பவராக இருக்கிறார். he who is very stable. எப்பவுமே ஸ்டேபிளா, ஸ்டெபிலிட்டியோட இருக்கக்கூடியவர். அதுக்கு பேர் தான் சத்வ, சுத்த சத்வ குணம்னு சொல்றோம் இல்லையா? சதாசிவன் நம்ம சொல்றோம், பரமசிவன் சொல்றோம். பரமசிவனுக்கு என்ன குணம்னு சொல்றோம்? சுத்த சத்வ குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? who is very stable and permanent. அசைக்க முடியாது, அவருக்கு எந்த விதமான ரிப்பர்குஷன்ஸும் கிடையாது. ஸ்டெபிலிட்டியை கொண்டு மெயின்டைன் பண்ணக்கூடியவரா இருக்கார். ஸோ அதனால தான் அவருக்கு ஸ்தானு அப்படின்னு பேர். அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிர்லிங்க வடிவமாக இருக்கிறார், அதுவும் ஸ்தானு. அதையும் நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லா விதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தானு அப்படின்னா இங்க பர்மனன்சியை பத்தி பேசும். he is one who is very stable and permanent. he is considered to be ஸ்தானு. அது 28வது நாமம். 29வது நாமம் பூதாதி. பூதாதி பூதங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக பூத ஆதிஹி. நல்ல வார்த்தையை பிரிச்சாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். பூதக ஆதிஹி பூதாதி. அப்ப என்னென்ன பூதங்கள், ஐம்பூதங்கள் வந்ததோ அந்த பூதங்களுக்கெல்லாம், ஏன்னா அவர் தான் மூல பிரகிருதியாவே இருக்காரு. அப்ப மூல பிரகிருதியா இருக்கும் பொழுது he who has created all the creation சொன்னா he is definitely பூதாதி. so there is no doubt about it. அவர் தான் அதனுடைய காரணமாகவும் இருக்கணும், அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆரிஜினாவும் இருக்கணுங்கிறது புரியுது. சரியா? இது சில நாமங்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிம்பிள் டெஃபினிஷனா இருக்கும், உங்களுக்கே அது ஈஸியா புரியும். அதனால அதை நம்ம சீக்கிரம் பார்க்க முடியும். 30வது நாமம் நிதி அவ்யயக. நிதிரவ்யயகன்னு இருக்கு, ரா வந்துடும். என்ன காரணம்னா அது சந்தின்னு சொல்லக்கூடியதான, சமஸ்கிருதத்துல சந்தின்னு சொல்லுவா. சந்தினா சில வார்த்தைகள் சேருகின்ற பொழுது நம்ம கூட சொல்றோம் இல்லையா, உயிர்மை எழுத்துக்களுடைய சேர்க்கையில சில வார்த்தைகள் எழுதும் பொழுது, அப்படி எழுதும் பொழுது அது சேர்ந்து வேற மாதிரியான எழுத்துக்கள் அங்க வரும். ஆனா அதை பிரிச்சோம்னா இதுதான் அர்த்தம். நிதி அவ்யயக. ஆனா ரெண்டும் சேரும் போது நிதிரவ்யயக அப்படின்னு வருது. என்ன நிதினா தெரியுது, நிதினா என்னன்னு புரியுறது? வெல்த்ன்னு சொல்றோம், அல்லது சம் ட்ரெஷர்னு வச்சுப்போமே. நிதினா ட்ரெஷர். அவ்யய ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அவ்யய புருஷ சாட்சி பேசியிருக்கோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவ்யய புருஷ சாட்சி அதுக்கு பேசியிருக்கோம். அப்ப என்ன அவ்யய அப்படின்னா என்ன அர்த்தம்? குறையாதது. தட் விச் நெவர் டெப்ரிஷியேட்ஸ் ஆர் டிமினிஷ். குறையாதது. அப்ப குறையாத நிதியாக இருக்கக்கூடியவர். அவ்யய நிதி அவ்யய அப்படின்னா குறையாத நிதியாக இருக்கக்கூடியவர். அது எப்படி குறையாத நிதியா இருப்பார் பகவான்? பகவான் எப்படி குறையாத நிதியாக இருப்பார்? நிதினா அப்ப என்ன? ட்ரெஷர். அப்ப he has a property, he has a wealth. அப்படி இல்லை. இங்க நிதின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, பஞ்சபூதங்கள் எல்லாமே அவருக்குள்ளதான் நடக்கும். ஆகவே அவர்ல இருந்து என்ன எக்ஸ்பான்ஷன் நடந்தாலும், எத்தனை யூனிவர்ஸ் வந்தாலும் அவர் கொடுத்துட்டே இருப்பார். he who supplies everything. so that's why there is no diminution in his wealth. so the wealth நீங்க சொல்றது ஐம்பூதங்கள், பஞ்சபூதாஸ், பிரகிருதி எல்லாமே.
எத்தனை யூனிவர்ஸ் வந்தாலும், ஏன்னா எத்தனை அண்ட சராசரங்கள்ல எத்தனை கோள்கள் எத்தனை விஷயங்கள் வந்தாலும், திங்க் அபவுட் நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் என்ன சொல்றது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் தேர். அத்தனையும் கிரியேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒரு கிரியேட்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. நம்ம ஒத்துக்கிறோம். அதுதான் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா we all accept and acknowledge that there should be somewhere the source is there. So அந்த கிரியேஷன்ல இருந்து வந்திருக்குன்னா அப்ப அவர்கிட்ட எவ்வளவோ இருக்கு இல்லையா? So he is supplying more and more and more and more and more. ஏன்னா still they are saying as per science என்ன சொல்றாங்க, இந்த யூனிவர்ஸ் இன்னும் நிக்கல, இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குங்கிறான். டே பை டே டே பை டே டே பை டே இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ இட் இஸ் எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்னு சொல்றோம். அப்ப இந்த எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸுக்கு இன்னும் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அப்ப அவர்கிட்ட எவ்வளோ பெரிய ட்ரெஷர் இருக்கணும். குறையாத நிதியை வைத்திருப்பவராக இருக்கிறார். ஆக நிதி அவ்யய அப்படின்னு சொல்றோம். அடுத்த வார்த்தை, அடுத்த நாமம் ஓகே, சம்பவ. 31வது நாமம் சம்பவ. இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. என்ன அப்படின்னா, அவதாரங்கள் எடுக்கிறார் இல்லையா? சம்பவ அப்படின்னா சம்பவிப்பது அப்படின்னு சொல்றோம். ஒரு நிகழ்ச்சி சம்பவிப்பது, ஒருவர் சம்பவித்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தையை சொல்றோம். இங்க அவர் சொல்லும் போது பகவானுக்கு அவர் சிறப்புடன் தோன்றுவது, he takes avatar, right? The special avatar what he has taken. அது எப்படி பண்ணிருக்கார் அப்படின்னா தன் விருப்பப்படி சிறப்புடன் தோன்றினார். In his own will he has come out. Avatars have been done by his own will. It is not through anyone's compulsion. He has come down because he wants to come down. தானே தான் வருவேன். ஏன்னா இந்த டிக்ளரேஷன் அவரே கொடுக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் வருவம்பா, யுகங்கள் தோறும் நான் என்னுடைய அவதாரங்கள் உருவாகும். சம்பவாமி யுகே யுகே. So there are lot of commentators who have written about this verse. Excellent verse. பகவத்கீதையிலேயே எல்லாரும் இதை மனப்பாடமா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வேர்ஷன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் சம்பவிப்பேன் யுகங்கள் தோறும் என்று ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கார். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, இட் இஸ் a very very positive statement that Bhagavan has given to us. இல்லையா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நான் நினைக்கிறேன். காரணம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் பாசிட்டிவ்? இஸ் ஆல்வேஸ் தேர் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இஸ் ஆல்வேஸ் தேர். ஐ எம் தேர். ஐ எம் வாட்சிங் இட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். ஐ வில் கம் when the time comes. அப்போ சம்பவாமி, தன்னுடைய அவதாரங்களை தன் இஷ்டப்படி, தன்னுடைய அவதாரங்களை தன் இஷ்டப்படி செய்பவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய விஷயம். ஸோ அவதாரங்கள் அத்தனையுமே தானே இஷ்டப்பட்டு எடுத்ததுதான். மீனா எடுன்னு யாரும் சொல்லல. அவராதான் மீனா போனார். அவரே தான் வராகமூர்த்தியை எடுத்தார். அவரே தான் கூர்மமா போனார். அவரே தான் மோகினி அவதாரம் எடுத்தார். எல்லாம் அவருடைய அவதாரங்கள் தான், அவருடைய கிருபையிலே தான் நடந்தது. பரசுராமரா போனார், ராமரா வந்தார், கிருஷ்ணரா வந்தார், கல்கியா வர போறார். எல்லாம் அவருடைய இஷ்டம்தான். தன் இஷ்டப்படி தான் சிறப்பாக தோன்றுவதினாலே அவர் சம்பவ அப்படின்னு சொல்ற. 32வது சம்பவ பாவன. பாவனக அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம் எப்படியோ அல்லது நம்மளுடைய அதற்கேற்றதான பலன்களை தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம பல தாத்தான்னு சொல்றது அவர். என்ன கர்மமோ அதுக்கேத்தாப்பல பலன்களை தருவார். பிரகல்லாதனா இருந்தா நரசிம்மனா வந்து நிற்பார். துருவனா இருந்தா நாராயணனா நின்னு பக்கத்துல அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ செய்வார். சரியா? கஜேந்திரனா இருந்தா தன்னுடைய ஒரு நிமிஷத்துல க்ஷணத்துல வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து டக்குன்னு தூக்கி அந்த முதலையை வெட்டி தூக்கி போட்டுட்டு டக்குன்னு தூக்கி அந்த கால் பாதத்தை தூக்கி தன்னுடைய தொட மேல வச்சு அதுக்கு என்ன வேணுமோ மெடிசனை கொடுத்தார். கஜேந்திர மோட்சம். இப்ப என்ன அர்த்தம்? தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்தந்த ஆட்களுடைய கர்மாக்களை பொறுத்து அவர் டக்குன்னு வந்து செய்வார்.
இதற்கு நம்ம கிட்ட இருந்து என்ன இருக்கணும்? பக்தி என்பது வைராக்கியமான பக்தியா இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஸ்மசான பக்தின்னு சொல்றோம். விடாத பக்தி. என்ன நடந்தாலும் அந்த பக்தியிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட மாறக்கூடாது. அந்த பக்தி அப்படி ஒரு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா வாழ்க்கையில கடவுள் என்கின்றவர் நமக்கு அருள்வாளிக்க எப்போதும் ரெடியா இருக்கார். ஏன்னா நாம தான் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, நமக்கு எப்போ தேவையோ நாம போய் அந்த ரிசர்வாயர்ல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கலாங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு தண்ணி தேவைன்னா நேரா போய் அந்த டேப்பை திறந்து தண்ணியை பிடிச்சி குடிக்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கடவுளை. ஆனா எப்பவும் he is ready to always to fill your tank, but we are not ready to receive him always. அதான் சொல்றோம் இல்லையா, மழை மாதிரி ஆண்டவன்கிறது வருஷத்தை போல, மழையை போல நாம என்ன பண்றோம்னா கவுத்து வச்ச அண்டாவை போல இருக்கும். the vessel which is upside down but the rain falls. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு தண்ணி அதுல சேராது. அப்படி இருக்கும் நம்மளுடைய நிலைமையில, நம்மளுடைய மௌடீகம், நம்மளுடைய முட்டாள்தனம். அது அறிவு அவ்வளவுதான் இருக்கு நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா நிமித்து வச்ச அண்டாவா இருந்தோம்னா அந்த தண்ணியை நம்ம ஃபில் பண்றது மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ கடவுளுடைய கிருப்பையும் கடவுளுடைய அன்பும் பகவானுடைய அன்பும் அனுகிரகமும் அப்படி மழை மாதிரி இருக்கு. Are we ready to receive it every time? That is where we have to be very open. அந்த ஓப்பன் நம்ம கிட்ட வந்துருத்துனா, அந்த பாவனை நம்ம கிட்ட வந்துருத்துனா, நாமளும் இந்த பக்தர்களுடைய சரித்திரத்துல ஒருத்தரா நாமளும் இருப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். நம்மளுடைய பக்தியில நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கணும். அவர் நமக்கு செய்வாருங்கிற வைராக்கியம் நமக்கு வேணும். ஏன் இந்த பக்த விஜயங்கள், பக்த புஸ்தகங்கள்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் பாருங்க. ஆழ்வார் நாயன்மார்களை படிக்கிறோம். இதுல எனக்கு எவ்வளவு புலமை இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கா? இல்ல. ஆழ்வார் நாயன்மார்கள் நம்ம ஏன் படிக்கிறோம்? பக்தர்களுடைய கதையை ஏன் படிக்கிறோம்? இதை தவிர துக்காராம் பத்தி படிக்கிறோம். பண்டரிபுரத்தில் இருந்த எத்தனையோ பக்தர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீராவை தெரிஞ்சுக்கிறோம். அது போல எத்தனையோ பக்தர்களை பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம். சரியா? நாமதேவரை பத்தி படிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறோம், கபீர்தாசரை படிக்கிறோம். இவங்கெல்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்? வாட் இஸ் தி திங் வாட் வி லேர்ன் ஃப்ரம் தம்? யாராவது ஒருத்தரை நம்ம இது வரைக்கும் பார்த்த பக்தர்கள்ல இத்தனை பேர்ல நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாரையுமே நீங்க தாராளமா தைரியமா சொல்லுங்க. எல்லாமே சூப்பரா இருந்தா வாழ்க்கையில அப்படியே கோட்டீஸ்வரனாவே இருந்து அப்படியே வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருந்தான்னு சொல்ல முடியுமா? எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை விதமான குறைகள். டிட்டர்மினேஷன், மனசுல வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம்ங்கிறது தான் பாவனை. பக்தியில வைராக்கியம்ங்கிறது தான் முக்கியம். அடிப்படை என்ன? நம்பிக்கை. என்ன அடிச்சாலும் நம்பிக்கை, என்ன செஞ்சாலும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிறது தான் இதுக்கு அஸ்திவாரம், உரம். பகவான் நாமாவை சொல்றோம் அப்படின்னா சும்மா சொல்றது இல்லை. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஒரு நிமிஷம் கூட அவரை நம்ம வேற விதமான யோசிக்கப்படாது. அந்த யோசனை வந்துருத்தினாலே கஷ்டம். அது இல்லாமல் என்றைக்கும் நீ இற்றைக்கும் 7 பிறவுக்கும் நீ அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நீ, உன்னை தவிர நான் வரமாட்டேன். இல்லையா? இது காரைக்கால் அம்மையார் சொன்ன பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புழுவாய் புறக்கினும் புண்ணியா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? பாட்டு கூட இருக்கு. ஒரு முருகனை பத்தி ஒரு பாட்டு கூட, கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன்னு சொல்லி பாடுவார். அருமையான பாடல். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாட்டை கேட்டுட்டு கையை திட்டிட்டு போறதுக்கோ இல்லை இந்த பக்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு தீஸ் ஆர் வெரி குட் பட் இட் இஸ் நாட் பிராக்டிகல்னு சொல்றதுக்காக இல்லை. ஆர் வி ட்ரைங், ஆர் வி அட்டெம்ப்டிங் சம் ஆஃப் தீஸ் குவாலிட்டிஸ்? இதுல ஏதாவது ஒரு பிரின்சிபல் எடுத்து வாழ்க்கையில வாழ்றோமா? இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரின்சிபல், லெட் அஸ் டேக் ஒன் பிரின்சிபல், அடாப்ட் ஒன், at least one. என்ன இன்னிலேருந்து ஒரு சங்கல்பம், ஐ வில் நெவர் ஹர்ட் எனிஒன். எடுத்துப்போமே. ஐ வில் பி வெரி ஹானஸ்ட். வச்சுப்போமே. என்னால முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தை நான் ஃபாலோ பண்றேன்பா, எனக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மத்தை நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே. தர்மஞ்சர எடுப்போமே.
ஏதாவது ஒன்றை பாவனையாக வைத்து அதற்காக நிற்போம் என்கின்ற வாழ்க்கையில ஒரு வைராகியத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த வைராகியத்தை எடுத்துட்டோம்னாலே கடவுள் என்கின்ற ஒருவர் உன் பக்கத்திலே இருப்பார். ஆகவே பாவனை, அவர் உன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றது போலத்தான் பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லுவோம். அது 32வது நாமம் பாவன. பர்த்தா, அருமையான வார்த்தை. 33வது நாமம். இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இதுக்கு இங்க சொல்லக்கூடியது என்ன, உலகத்தை தாங்குபவர்னு அர்த்தம். பர்த்தா அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல இன்னொரு வார்த்தையும் உண்டு. பர்த்தானா புருஷன் அர்த்தம். உங்களுடைய கணவன்மார்களை சொல்லுவது பர்த்தான்னு பேர். அப்ப பர்த்தா அப்படின்னு சொல்லு. அப்ப என்ன அர்த்தம்? பர்த்தானா யாரு? குடும்பத்தை அவர் தாங்குவதை போல். அது தாங்கணும். குடும்பத்தை தாங்குவதனால்தான் குடும்ப தலைவன்னு சொல்றோம். அதுபோல் உலகத்தை தாங்குகின்றான் கடவுள். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்களை இருந்து பக்கத்திலேயே இருந்து நமக்கு செய்ய வேண்டியதை செய்து நமக்கு செய்து தரக்கூடியவராக இருக்கிறார் அந்த கடவுள். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியெல்லாம் வரார். எத்பாவம் தத்பவதின்னு சொல்றோம். நீ எப்படி நினைக்கிறியோ அது போல வரார். அப்ப என்ன, நீ மோதிரமா நினைச்சா மோதிரமா வரார், பாம்பா நினைச்சா பாம்பா இருக்கார், கயிறா நினைச்சா கயிறா இருக்கார். என்ன காரணம்? உன் அறிவின் வெளிப்பாடாகவும் அவர் தான் வர்றார். உன்னை வழிநடத்தி கொள்ளக்கூடியதா நீ மாத்திக்கணும். உன்னுடைய அறிவின் வெளிப்பாடாகவும் வர்றார். அப்ப என்ன அர்த்தம்? உலகத்தை தாங்குகின்றவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் தான் நிற்கிறார் அந்த இடத்துல. he is always there behind everything. அதனால அவரை நம் உலகம் தாங்குபவராக நம்ம சொல்றோம் பர்த்தா. அடுத்தது 34வது வார்த்தை, 34வது நாமம் பிரபவக. பிரபவக என்ன, மூலப்பொருள்கள் எல்லாம் தோன்றிய இடம் அப்படின்னு சொல்றோம். பிரபவ அப்படின்னா ஃபர்ஸ்ட். பிரபவ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றோம். சமஸ்கிருத நம்ம தமிழ்ல சித்திர மாச பிறப்பு சொல்றோம் இல்லையா? சித்திர மாசத்துக்கு பிறப்புன்னு சொல்றோம், மாச பிறப்புன்னு சொல்றோம். அதுல வருஷப்பிறப்பு, சித்திர மாச பிறப்புல வருஷப்பிறப்புன்னு சொல்றோம். நம்ம புது வருட பிறப்பு யுகாதின்னு சொல்றோம். யுகாதிங்கிறது தெலுங்குல இருக்கு, ஆந்திர சம்பிரதாயத்துல யுகாதின்னு சொல்றோம், விஷுன்னு சொல்லி கேரளாவை சொல்றோம். எல்லாம் அந்த தமிழ் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பேர் சொல்லுவோம். 60 வருஷங்கள் சரியா? 60 வருஷங்களை சொல்றோம். கிளாசிபிகேஷன் 60. அது அஸ்ட்ராலஜிக்கலா இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன். அதுக்குள்ள நம்ம போகல. அஸ்ட்ராலஜி பத்தி தெரிஞ்சுக்கும் போகும்போது அதுக்குள்ள போகலாம். 16 பிரிச்சிருக்கான், ஒய் இந்த டிவிஷன் ஆஃப் 60, ஒய் இந்த டிவிஷன் ஆஃப் 12, ஒய் இந்த டிவிஷன் ஆஃப் 9 அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய கால்குலேஷன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் இன் அஸ்ட்ராலஜி. ஸோ இட் டசன்ட் ஒர்க். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைமிங்ஸ் கூட 60 செகண்ட்ஸ் 60 மினிட்ஸ் அப்படிதான் வச்சிருக்கோம். எல்லாமே 16 கவுன்சில் இருக்கு. அப்ப அந்த 60 வருஷங்களாக பிரிச்சிருக்கக்கூடியதுல முதல் வருஷமா சொல்லக்கூடிய வருஷத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? பிரபவ அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகம் தோன்றியதாக வைத்து கொண்டால் இந்த உலகத்துல முதல் கால பிரமாணமாக வருஷங்களை போட்டோம்னு சொன்னா இந்த யூனிவர்ஸினுடைய வருஷத்தினுடைய முதல் வருஷமாக முதல்ல பேர் வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? பிரபவ. அதேதான் இங்கேயும் சொல்ற. பிரபவ அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முதல்னு அர்த்தம். இப்ப எல்லாவற்றுக்கும் முதல்னா மூல பிரகிருதிக்கும் முதலாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால இவருக்கு அவ்வளவு பெரிய தோற்றம் சிறப்பான விஷயமாக இருக்கிறது பிரபவ. பிரபு அடுத்த வார்த்தை, அடுத்த நாமம் 35வது பிரபுஹு. பிரபுனா என்ன? பிரபு அப்படின்னு சொன்னாலே எல்லாம் வல்லவர்னு அர்த்தம். எல்லாம் வல்லவர். he knows everything. எல்லாமே செய்யக்கூடியவர், எல்லாம் வல்லவராக இருக்கிறார். திறமையுடன் எளிதில் நிறைவேற்றும்படி சொல்பவர். சரியா? எல்லாம் வல்லவராக நீங்க என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுள்கிட்ட முடியாதது அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. he always does. எப்ப முடியாது? அவதாரம்னு ஆன பிறகு he also has some restriction, but everyone acknowledges. அவதாரம்னு ஆன பிறகு, உடல் என்கின்ற அமைப்புக்குள்ள வந்த பிறகு எந்த அவதாரமும் அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டுக்குள்ளே அவர்கள் இருக்கணும். அதனால்தான் அவங்க அதை சில சமயங்கள் தன்னை மீறிய விஷயங்களை காட்டத்தான் செய்வாங்க. இல்லைன்னு சொல்ல. ராமரும் காட்டினார், கிருஷ்ணர் ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் பண்ணார்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய மிராக்கிள்ஸ்லாம் வந்து ஏகப்பட்டது இருந்தது. ராமரும் அங்கங்க ஒன்றொன்று சில சில இடங்கள்ல தன்னுடைய மிராக்கிள்ஸ் அவர் செஞ்சார் ராமர். அப்போ எல்லாமே அவங்களால பண்ண முடியும். திறம் வாய்ந்தவராக இருப்பதினாலே அவர் பிரபு அப்படின்னு சொல்றோம். எல்லாம் வல்லவராக இருக்கிறார். அடுத்த நாமம் 36வது நாமம் ஈஸ்வரக. ஈஸ்வரன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன். ஈஸ்வரக அப்படின்னா ஹி இஸ் அ லீடர். எப்பொழுதும் ஆளக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். எப்பொழுதும் ஆளக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்வரன் அப்படிங்கிற நாமம் சிவனுக்கு உரியது அப்படின்னு காளிதாசர் எடுக்கிறார். காளிதாசரே சொல்றார், யஸ்மின் ஈஸ்வர இத்யனன்யா விசேஷ சப்தோ யதார்த்தாக்ஷரஹ அப்படின்னு பேசுறார். ஆக ஈஸ்வர சப்தம்ங்கிறது ரொம்ப விசேஷமான சப்தம். அது யாருக்கு பிரதானம் அப்படின்னா அது சிவனுடைய நாமத்தோடு பிரதானமாக இருப்பதாக சொல்றார், சிவநாமத்தாக சொல்றார். அப்போ ஈஸ்வர நாமம் எப்படிங்கிறது சிவனோடு சம்பந்தப்பட்டது. சரி, ஆனா அதையும் இங்க சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே அவர் ஹி இஸ் த லீடர், ஆல்வேஸ் த லீடர், இஸ் ஆல்வேஸ் த லீடர் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல இருக்கக்கூடிய 2வது ஸ்லோகத்துல நமக்கு இருக்கக்கூடியது சம்பவோ பாவனோ பாவன பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா? இந்த நாமாக்கள் அத்தனையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல பல தொடர்புகள் இருக்கு. இந்த 6 நாமாக்களும் அவரை நம்ம என்ன சொல்றோம்? சுதந்திரமாக இருப்பதாக தெரியப்படும். சம்பவ தானே தனியாக வரக்கூடியவராக, பாவனை எப்படி இருக்கிறாரோ அவங்களுடைய பாவனைக்கு ஏற்றது போல் சொல்வதாக, அவர்களுக்கு உதவுவதாக. அப்ப யாரும் கண்ட்ரோல் பண்ணல, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல தானே சுயம்புவாக தானே நினைக்கும் பொழுது தன்னுடைய வடிவத்தை எடுப்பதாக, பாவனை அவங்களுடைய கர்மத்திற்கு ஏற்றது போல் கொடுப்பதாக. ஸோ தட் இஸ் நோ கண்ட்ரோல் ஃபார் ஹிம். நிறைய இருந்தால் நிறைய கொடுப்பாரு, இல்லைன்னா இல்லை. ஸோ ஹி நோஸ் தி திங். பர்த்தா, ஹி ஹூ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். பிரபவ, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைமரி. பிரபு, லீடர். ஈஸ்வர, ஆல்வேஸ் த லீடர் ஹூ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். ஹி கமாண்ட்ஸ் எவ்ரி திங். இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா என்ன தோன்றது? எவ்ரிதிங் கோஸ் அண்டர் த லீடர்ஷிப் குவாலிட்டி. சரிடா? இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து எத்தனை லீடர்ஷிப் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எடுக்கலான்னு பாருங்க. ஸோ ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து எத்தனை விஷயங்களை நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எடுக்கலாம். இப்போ என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ஸியே நிறைய விஷயங்களை பகவானுக்கு இருக்கு. ஹி இஸ் ஆல்வேஸ் ஸ்வதந்திர, ஹி இஸ் ஆல்வேஸ் டோட்டலி அவுட். ஸோ ஹி இஸ் நாட் பவுண்டட் பை எனிதிங் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அப்போ பகவானுடைய சங்கல்பம் அல்லது பகவானுடைய தோற்றம் என்பது they are always outside the purview of everything. So he is always an independent person. So நாம தான் என்ன பண்ணிடுறோம்? அவரை கொண்டு வந்து இதுக்குள்ளெல்லாம் போட்டுருவோம். அப்படிங்கிறதுனால இதை அப்படி ஒரு வரிசையாக வச்சிருக்காரு. அப்போ 6 நாமாக்களை அப்படி சொல்லியிருக்காரு. சரி, இந்த நாமத்தை நான் ஜபிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நம்ம மனுஷ மனம் தானே எப்பவுமே நான் இது செய்யறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே யோசிப்போம். எனக்கு அதுல என்ன பிரயோஜனம்னு கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன அப்படின்னா, சுதந்திரமா இண்டிபெண்டா, அதாவது எந்த பந்தங்களும் சம்சார பந்தத்திலிருந்து வெளிப்படணும் நினைக்கிறவங்க இந்த நாமாக்களை ஜபம் செய்தால் மனம் ஒரு வைராக்கிய நிலையை ஏற்படுத்தும். சொல்ற புரியுதா? மனம் ஒரு வைராக்கியத்தை தரும். சுதந்திரமாக அப்படின்னா என்னன்னா ஒரு ஈடுபாடு. சம்சார பந்தத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா உங்களுடைய கடமைகள் கட்டுக்களை முடித்த பிறகு இந்த நாமாவை நீங்கள் தினம் தினம் மனசுக்குள்ள நம்ம ஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த இண்டிபெண்டன்சி கிடைக்கும். எதோடும் ஒரு வைராக்கியமான நிலைமையை நமக்கு கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இது that's a statement which has been made here. சரியா? So it depends on the individual personalities, what type of stature you want. You can always think and you can always chant. Okay? அதுதான் அந்த வார்த்தைக்கு. ஸோ let us chant that again. ஸோ இதில் நம்ம வந்து படிப்போம். அந்த ஸ்லோகத்தை இன்னொரு முறை பார்ப்போம். சர்வ ஷர்வ சிவஸ்தானுஹு பூதாதிர் நிதிரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः அப்படின்னு போட்டோம். ஸோ இது அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்.
ஸோ இதோட நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்? கிட்டத்தட்ட 36 நாமங்கள் வரைக்கும் பார்த்தோம். சரியா? So that is how it goes here. Hari Om Kayena Vacha Manasendriyarva Buddhyatmana va Prakrite Swabhavat Karomi Yatyat Sakalam Parasmai Narayanaya Yadi Samarpayami. Hari Om Sarvam Yadi Ramakrishnar Panamastu.